வேலுண்டு வினையில்லை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சுவாமியே சரணம் ஐயப்பா. நான் ஐயப்பன் பேசுகிறேன். அடியார்களே, இந்த சபரிமலையின் அடர்ந்த காட்டுப்பாதையில் புலியின் மேல் அமர்ந்து நான் நடந்து செல்கிறேன். இந்த வனம் எளிதானது அல்ல. ஒவ்வொரு அடியிலும் ஆபத்து நிறைந்தது. இருள், மிருகங்கள், குன்றுகள், சுழலும் காற்று அனைத்தும் உங்கள் மன உறுதியை சோதிக்கின்றன. என் பக்தர்களே, நீங்கள் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த காட்டுப்பாதையில் நடந்து வருகிறீர்கள் என்பதை நான் நன்றாக அறிந்தவன். கால்கள் வலிக்க, உடல் சோர்ந்து, ஆனாலும் சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற நாமம் மட்டும் உங்களை முன்னே நடத்துகிறது. அந்த நாமமே உங்கள் துணை. பம்பை நதிக்கரையில் நீங்கள் குளிக்கும் அந்த தருணத்தை நான் பார்க்கிறேன். குளிர்ந்த நீரில் உடலை மட்டும் அல்ல, உங்கள் பாவங்களையும் கழுவிவிடுகிறீர்கள். அந்த பம்பை ஸ்நானம் உங்கள் விரதத்தின் சாட்சி. அது உங்கள் ஆன்மாவை எனக்கு நெருக்கமாக கொண்டு வருகிறது. இந்த வனம் மிகவும் ஆபத்தானது, அடியார்களே. ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நம்பிக்கையுடன் வரும் என் பக்தனுக்கு இந்த காடே காவலாக மாறும். இவ்வளவு சிரமங்கள் இருந்தும் தினம் தினம், இல்லை, ஆண்டாண்டு காலமாக லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் கூட்டமாக, நாடு நாடாக இருந்து சபரிமலைக்கு வருகிறார்கள். வயது, சாதி, மொழி எதுவும் தடையில்லை. ஒரே நோக்கம், என் தரிசனம், என் அருள். நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தீர்களோ அதைவிட பல மடங்கு ஆசீர்வாதம் நான் உங்களுக்கு தருகிறேன். ஏனெனில் சிரமம்தான் பக்தியின் அளவுகோல். இங்கே ஒரு தெய்வீக இடைவேளை. அடியார்களே, இந்த ஐயப்பனின் அருள்வாக்குகளும் தெய்வீக கதைகளும் உங்கள் மனதை தொட்டிருந்தால் வேலுண்டு வினையில்லை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த தெய்வீக உணர்வை மற்ற பக்தர்களுடனும் பகிர ஷேர் செய்யுங்கள். உங்கள் அனுபவங்களையும் வேண்டுதல்களையும் கமெண்டாக எழுதுங்கள். அதுவும் ஒரு வழிபாடே. கதை தொடர்கிறது. மலை உச்சியை நோக்கி நான் பார்க்கிறேன். அங்கே வரும் ஒவ்வொரு பக்தனின் முகத்திலும் சோர்வு இருக்கலாம். ஆனால் கண்களில் ஒளி இருக்கும். அந்த ஒளியே என் இருப்பு. அடியார்களே, காடு ஆபத்தானதாக இருக்கலாம், பாதை கடினமாக இருக்கலாம். ஆனால் என்னை நம்பி வரும் ஒவ்வொரு பக்தனையும் நான் கைவிட மாட்டேன். சுவாமியே சரணம் ஐயப்பா. சிரமமே என் வழி, சரணமே என் பலம். காடு கடந்த பக்திக்கு அருள் உறுதி. பம்பை ஸ்நானம் பாவம் தீரும் பாதை. சரணம் சொன்னால் சபரிமலை நெருங்கும். நம்பிக்கை இருந்தால் காடும் கோவில். கஷ்டம் கடந்தால் ஐயப்பன் அருள். லட்சம் பேர் வந்தாலும் என் அருள் தனித்தனி. விரதம்தான் விசை, ஐயப்பன் தான் இலக்கு. பாதை கடினம், அருள் நிச்சயம். சபரிமலை சோதனையின் சிகரம், அருளின் உச்சம்.